கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் தியானிப்போமாக. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால், நம்முடைய ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால உங்கள் கவலைகளை எல்லாம், என்ன கவலைகள் இருந்தாலும் சரி, அவைகளை நாம் அவர் மேல் வைத்து விடும்படியாக வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மை விசாரிக்கிறார். நம்மை விசாரிக்கிற தேவன் நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய துயரங்களை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய எல்லா விதமான நோய்களை, நம்முடைய குறைவுகளை, நம்முடைய व्यसனங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் விசாரிக்கிறவர் என்பதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. எவ்வளவு நல்ல தெய்வம் என்பதை நம் வேதத்தில் நம்முடைய ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ளலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் உங்களை விசாரிக்கிற தெய்வமாயிருக்கிறார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவர் விசாரிக்கும் தெய்வமாயிருக்கிறார். ஆண்டவரை குறித்து, கர்த்தரை குறித்து வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே பக்தனாகிய தாவீது இப்படியாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நாங்கள் பார்க்கும்போது, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பார்த்தீர்களா, கர்த்தருடைய வார்த்தையில பக்தன் சொல்லுகிறார், சர்வ பலமுள்ள தேவனே, ஆமென், ஆண்டவரே, கர்த்தாவே, உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும், பாருங்க, நமக்கு மேலான அந்த வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது, மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். பார்த்தீர்களா, மனுஷன் எம்மாத்திரம் அவனை நினைத்து அவனை விசாரிக்க. பிரியமானதோடு பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறார் என்பதை பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவாவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் பக்தர்கள் சொல்லும் பொழுது, மனிதர்களாகிய நாம் தேவனால் விசாரிக்கப்படுவதற்கு நாம் எம்மாத்திரம், நாம் எம்மாத்திரம். தேவன் நம்மை, அவர் உயர்ந்தவராயிருந்தும் மண்ணான நம்மை, அழிந்து போகிற நம்மை, மரணத்திற்கு ஏதுவான நம்மை, அற்ப காலம் பூமியில வாழ்கிற நம்மை, ஆமென், விசாரித்து நடத்துகிற தெய்வமாயிருக்கிறார். காரணம், நாம் அவருடைய சாயலாக, நாம் அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களாய், அவருடைய சாயலாக உருமாற்றப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால வேதம் சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலும் கூட பக்தனாகிய யோபு இப்படி சொல்லுகிறார். வாசிப்போம். யோபு 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இன்னும் ஒரு படி மேலே சொல்லுகிறார். தாவீதை விட யோபு சொல்லும் பொழுது, இந்த மனுஷனை காலைதோறும் விசாரிப்பதற்கும் நிமிஷந்தோறும் ஒவ்வொரு நிமிடமும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஆமென். காலைதோறும் விசாரிக்கிற தேவனா பாருங்க. நம்முடைய தேவன் காலைதோறும் விசாரிப்பார். ஏதேன் தோட்டத்திலே ஆதி மனிதனாகிய ஆதாமையும் ஏவாளையும் படைத்த பொழுது காலையிலும் மாலையிலும் தேவன் தினந்தோறும் வந்தவர்களை விசாரிப்பார். ஆதாமே எங்கே இருக்கிறாய், ஆதாமே எங்கே இருக்கிறீர்கள் என்று அவர்களை விசாரித்து அவர்களை கேட்கிற தெய்வமாக இருந்தார். எனக்கு அருமையானதோடு பிள்ளைகளை, நம்மை குறித்து அறிந்து கொள்ள தேவன் மிகவும் ஆர்வமுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய துயரங்கள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய தேவைகள், நாம் இருக்கின்ற அந்த
ஆமென், ஒரு பயங்கரமான வேதனைக்குரிய சூழ்நிலைகளை அறிந்து தேவன் அதன்படி நமக்கு ஆசீர்வாதங்களையும் தருவதற்கு, நாம் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை காண்கிற வருடங்களுக்கும் சரியாய் நம்மை மகிழ்விக்கும்படியாக என் தேவன் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அருமையானதோட பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களுடைய குறைகளையும் கர்த்தர் விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால நாம் எல்லாவற்றையும் அவரிடத்தில் தெரியப்படுத்துவோமாக. மேலும் சங்கீத புஸ்தகத்தில் 68ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நம்முடைய தேவன் எப்படியெல்லாம் விசாரிக்கிறார், யாரையெல்லாம் விசாரிக்கிறார் என்பதை கர்த்தருடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் அதிகாரம் 5வது வசனம். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன், பரிசுத்தமான ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிற தெய்வம், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கிறாராம். இன்றைக்கு உலகத்திலே திக்கற்றவர்களை ஆதரிப்பதற்கு வேறு சிலர் மாத்திரம் முன் வரலாம். விதவைகளை விசாரிப்பதற்கு ஒரு சிலர் முன் வரலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த சராசரங்களை படைத்த தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் தகப்பனாயிருந்து விதவைகளை விசாரிக்கிற, நியாயம் விசாரிக்கிற தேவனுமாயிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய கர்த்தர் நம்மை இவ்விதமாக விசாரிக்கிறது நம் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த பாக்கியம். நாமும் அவரிடத்தில் தெரியப்படுத்துவோமாக. இது விசாரிக்கும் பொழுது நாம் அவரிடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சொல்லணும், நம்முடைய கஷ்டத்தை சொல்ல வேண்டும், நம்முடைய குறைகளை சொல்ல வேண்டும், நம்முடைய பலவீனங்களை சொல்ல வேண்டும், நம்முடைய இயலாமையை சொல்ல வேண்டும், தேவனிடத்தில் தெரியப்படுத்தணும். அப்படி சொல்லும் பொழுது, தெரியப்படுத்தும் பொழுது தேவன் அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து நம்மை மகிழ்ச்சியோடு வாழ வைப்பார் என்பதை சந்தேகமே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே ஒரு சிலரை எத்தனையோ காரியங்கள் அவர் பூமியில் அற்புதங்களையும் அடையாளங்களை செய்திருந்தாலும் கூட தேவன் விசாரித்த சில இடங்கள் நான் உங்களுக்கு முன்பாக இந்த வேளையில சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29 முதல் 34 முடிய நாம் வாசிக்கும் பொழுது சில குருடர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருகிறார்கள். அதற்கு முன்பதாக அவர்கள் கதறுகிறார், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய இந்த பார்வையற்ற சூழ்நிலையிலே சர்வ வல்லமையுள்ள தெய்வனாகிய கர்த்தரை நோக்கி அவர்கள் கதறுகிறதை பார்க்கிறோம். அந்நேரத்தில் அவருக்கு முன் நடப்பவர்கள் எல்லோரும் கூட அவர்களை தடுக்கிறதை பார்க்கிறோம். பேசாதபடிக்கு, ஆண்டவராக இயேசுவை அழைக்காதபடிக்கு அதட்டுகிறார்கள், தடுக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் இன்னும் அதிகமாய் சத்தத்தோடு அவர்கள் கதறுகிறதை பார்க்கிறோம். இந்த பகுதியில நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கூக்குரலை கேட்டு அவர் நின்று அவர்களை தம்மிடத்தில் வரவழைத்து ஒரு அருமையான வசனத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். 32வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 20:32. இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். கர்த்தர் நிற்கிறார். அவர்கள் கூப்பிட்ட அந்த கூப்பிடுதலுக்கு அந்த தெருவரையில உட்கார்ந்திருந்த அந்த குருடர்கள், பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த குருடர்களுடைய சத்தத்தை கேட்டார். எனக்கு அன்பானதோட பிள்ளைகளை, நாம் நினைக்கலாம், நான் ஒரு ஏழை, நான் ஒரு தரித்திரன், நான் ஒரு பிச்சைக்காரன், நான் ஒரு சிறுமைப்பட்டவன், என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா, நான் கூப்பிட்ட ஆண்டவருடைய செவிகளில் விழுமா என்று ஒருவேளை நாம் நினைக்கலாம். கண்டிப்பாக விடும். நம் தேவன் ஐஸ்வர்யவான்களுடைய கூக்குரலை பார்க்கிறோம், அவர்களுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். ஏழை எளியவர்களாகிய, திக்கற்றவர்கள், அனாதைகளாகிய, விதவைகளாகிய, சிறுமைப்பட்டவர்களாகிய, எல்லாராலும் கைவிடப்பட்டவர்களாகிய, ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று தூக்கி எறியப்பட்டவர்களாக இருக்கிற நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய குரலை அவர் கேட்டு விசாரிக்கிற தேவன். இங்க வாசிக்கிறோம், கர்த்தர் நின்று அவர்களை தம்மிடம் அழைத்து என்ன சொல்கிறாராம், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள். பாருங்க, விசாரிக்கிறார். வந்தவுடனே ஏதோ ஒன்று அவர்களுக்கு சொல்லிவிடாதபடிக்கு, செய்து விடாதபடிக்கு, அவர்களுடைய அந்த கஷ்டத்தை அறிந்து கொள்ள,
அல்லது அவர்கள் வாயாலே அவருடைய தேவைகளை அறிந்து கொள்ள கர்த்தர் அவர்களிடத்துல விசாரிக்கிறார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இது நல்ல ஒரு தருணம். அந்த மக்களுக்கு, அந்த குருடர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. சர்வ வல்லமையுள்ள தேவன், அதிசயமானவர், அற்புதங்களை செய்கிறவர் அவர்களிடத்துல விசாரிக்கிறார். இந்த நேரத்தில் அவர்கள் நழுவி விட்டால் அந்த வாய்ப்பை திரும்ப கிடைக்கும்னு கூட தெரியாது. எனவே அவர்கள் உடனே அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, நாங்கள் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே, எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. கர்த்தரிடத்தில் கெஞ்சி கேட்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு மனதுருகி, இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்று பார்த்தீர்களா? அவரை கூப்பிடாமல் இருந்திருப்பார்களே ஆனால், அந்த போராட்டங்கள் மத்தியில், அதட்டல்கள் மத்தியிலே ஆண்டவரை அழைக்காமல் இருந்திருப்பார்களே ஆனால், அவர்கள் இன்னும் குருட்டாட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டு பிச்சைக்காரர்கள், பிச்சை எடுக்கிறவர்களாகவே இருந்திருப்பார்கள். இன்றைக்கு இயேசுவை கூப்பிட்டது நிமித்தமாக கர்த்தரால் அழைக்கப்பட்டு, கர்த்தரால் விசாரிக்கப்பட்டு, கர்த்தரால் தொடப்பட்டு, பார்வை பெற்று அவருக்கு பின் நடக்கிறவர்களே ஆமென் ஒரு சிலராக அவர்கள் காணப்பட்டார். எத்தனை பாக்கியம்! இன்றைக்கும் இதே போல அமர்ந்திருக்கிறீர்களா? வாழ்க்கையிலே என்னை ஆமென் விசாரிக்க ஒருவரும் இல்லை என்று சொல்லி வேதனையோடு கூட அமர்ந்திருக்கிறீர்களா? வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நான் கூப்பிட்டால் இயேசு கேட்பாரா என்று ஒருவேளை நீங்கள் ஆமென் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தைரியமாய் கூப்பிடுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் கர்த்தராய் இருக்கிறார். அவர் எல்லோருக்கும் தெய்வமாய் இருக்கிறார். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் வந்து அவர் விடுதலையாக்குகிற, சுகம் கொடுக்கிற, தேவைகளை சந்திப்புகிற தெய்வமாய் இருக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இரண்டாவதாக மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32 முதல் 38 வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது, பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32 முதல் 38 முடிய, அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மலையிலே மக்களுக்கு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் அந்நாட்களிலே மாலை நேரங்களிலே மலைகளிலே பிரசங்கிப்பது வழக்கம். முதல் ஒரு முறை பிரசங்கிக்கும் பொழுது ஏறக்குறைய 5000 புருஷர்கள் கூடி அங்கு வந்தார்கள். அங்க ஸ்திரீகளும் பிள்ளைகளும் போக புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் கூடி வந்தார்கள். தேவன் அவர்களிடத்திலே ஆமென் ஒரு அற்புதத்தை செய்கிறார், அவர்களை போஷிக்கிற அற்புதத்தை. இது இரண்டாவது முறை நடந்த சம்பவம். அது என்னவெனில், மீண்டும் ஒரு விசை கூட்டத்தை கூட்டின பொழுது, இந்த ஆராதனைக்காக தேவனை தொழுது கொள்ளும்படியாக, இயேசுவின் வார்த்தைகளை கேட்கும்படியாக மக்கள் திரளாய் கூடி வந்த பொழுது, அது மாலை நேரமா இருந்தபடினால மக்களுக்கு ஏதாகிலும் கொடுக்க வேண்டும். நேரம் ஆனதுனால அவர்களுக்கு புசிக்க இரவு நேரத்தில் டின்னர், அந்த மாலை ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் ஏங்கி விரும்பி சீஷர்களிடத்தில் விசாரிக்கிறதை பார்க்கிறோம். நாம் வாசிக்கும் பொழுது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். வசனம் 32 வாசிப்போம். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த வரியில, இந்த வார்த்தையில இயேசு அவர்களிடத்துல விசாரிக்கிறார். சீஷர்களிடத்திலே இவர்களுக்கு கொடுங்கள், அப்பம் கொடுங்கள், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது சீஷர்கள் இயேசுவிடத்துல சொல்லுகிறார்கள், ஜனங்க திரளாயிருக்கும் பொழுது இவர்களுக்கு எங்கிருந்து நாங்கள் ஆகாரத்தை ஆயத்தப்படுத்த முடியும்? இது வனாந்தரமான பகுதி, எப்படி இவர்களுக்கு ஆகாரத்தை ஒழுங்கு செய்ய முடியும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு? அதை சொல்லுங்க முதல்ல. உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, என்ன வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். விசாரிக்கிற தேவன், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களிடத்தில் 7 அப்பங்களும் சிறு மீன்களும் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்றார். கர்த்தர் அவைகளை கொண்டு வாருங்கள் என்று அவைகளை வாங்கி கொண்டு அவைகளை ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து அவரிடத்துல பிட்டு கொடுத்த பொழுது
எல்லோருக்கும் பரிமாறப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு இன்னும் மீதியான துணிக்கைகளை 7 கூட நிறைய எடுத்தார்கள் என்று. ஆமென். திருப்தியாய் சாப்பிட்டார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக நேரங்களில் நம்மிடத்தில் சிலது வைத்துக்கொண்டு, இது எனக்கு காணாது, இதை கொண்டு நான் என்ன செய்ய முடியும், நான் எப்படி இவ்வளவு பெரிய தேவையை சந்தித்துக் கொள்ள முடியும் என்று நாம் யோசிக்கலாம். ஆனா என் தேவனாகிய கர்த்தருக்கு இது லேசான காரியம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். நம் தேவன் விசாரிக்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, என்ன வைத்திருக்கிறாய், எத்தனை அப்பங்கள் உண்டு, அதை சொல்லுங்க என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே எங்களிடத்தில் கொஞ்சமாய் தான் இருக்கிறது, இது எங்களுக்கு போதாது என்று அவர்கள் நினைத்தார். அப்பொழுது கர்த்தர் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவைகளை வாங்கி கொண்டு ஆசீர்வதித்து திரும்ப அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது, அங்கே கூடி இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர், புருஷர்கள் மாத்திரம். அங்கு மீதி சகோதரிகளும் பிள்ளைகளும் ஏராளமானோர் இருந்திருப்பார்கள். என் அருமையானதோட பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக குறைவுகள் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் அந்த குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய அந்த தேவையும் நம்மிடத்துல தான் இருக்கிறது. ஆனால் நம் தேவனுக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும். நம்முடைய குறைவுகளை தெரியப்படுத்தி அவர் நம்மிடத்தில் விசாரிக்கும் பொழுது, அந்த விசாரணையில நாம் பதில் சொல்லும் பொழுது, தேவன் நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த குறைவுகளில் இருந்து மீள்வதற்கான, எழும்பி வருவதற்கான வழியை என் தேவன் நமக்கு உண்டு பண்ணுவார். கர்த்தர் நல்லவர், அவர் பெரிய விசாரிக்கிறவர், உங்களிடத்தில் என்ன உண்டு. தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆவதிலிருந்து 9வது வசனங்கள் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 9 முடிய. இங்கே எருசலேம் தேசத்திலே, எருசலேம் நகரத்திலே ஒரு பண்டிகை. அங்கே அருமையான ஒரு பஸ்கா பண்டிகை. அந்நாட்களிலே இயேசுவானவரும் அந்த பண்டிகைக்கு சென்றிருந்தார். அந்த ஊரிலே ஒரு மிகப்பெரிய பெதஸ்தா என்னப்பட்ட குளம் இருந்தது. அங்கு அநேக வியாதியஸ்தர்கள் அங்கு இருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக இருக்கிற வியாதியஸ்தர்கள் அங்கே காணப்படுகிறார்கள். அங்கே விசேஷம் என்னவென்று கேட்டீர்கள். ஆனால் தேவதூதன் அதிகாலையிலே தண்ணீரை கலக்குவார். தேவதூதன் தண்ணீரை கலக்கும் பொழுது, எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் முதலாவது கையை வைத்து அந்த தண்ணீரை தொட்டால், தன்னுடைய சரீரத்தில் எப்பேற்பட்ட வியாதியானாலும் குறைவானாலும் அது உடனே நீங்கி விடுமா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் அங்கே நடந்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பகுதிக்கு செல்கிறார். அப்போ வேதம் சொல்லுகிறது, 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் இப்பொழுது வாசிக்க கேட்போம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. பார்த்தீர்களானால் அப்பேற்பட்ட ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே ஒரு மனிதர் தனிமையாய் படுத்து அவன் மிகவும் வேதனையோடு துயரத்தில் அப்படியே மூழ்கி கொண்டிருந்தான். கண்ணீரோடு கொண்டிருந்ததை ஆண்டவர் கண்டார். அவனை பார்த்த மாத்திரத்தில் கர்த்தர் கண்டுபிடித்தாரு, இவர் ஏறக்குறைய 38 வருடங்களாக இப்படிப்பட்ட வியாதியோடு போராடுகிறார் என்பதை என் ஆண்டவர் கண்டு அவரிடத்துல போய் விசாரித்து அவரிடத்துல கேட்கிறார். என்ன கேட்கிறார்? நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? சகோதரனே, சகோதரியே, நீ விடுதலையாக விரும்புகிறாயா என்று கேட்கிறார். நீ விடுதலையாக விரும்புகிறாயா? அப்பொழுது பதில் சொல்லுகிறான் பாருங்க. அதற்கு அந்த வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுதெல்லாம் அங்கு நடக்கிற நிகழ்வுகளை சொல்லுகிறார். இந்த பெதெஸ்தா குளத்திலே தண்ணீரை கலக்கும் பொழுதெல்லாம் என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு எனக்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ள வேறு ஒருவன் அங்கே முந்தி அங்கே இறங்குகிறது நான் பார்க்கிறேன். இதனால 38 வருடங்களாய் நான் இங்கேயே கிடக்கிறேன் என்று சொல்ல, உடனே இயேசு அவனை நோக்கி சொல்லுகிறார், நீ எழுந்திரு, நீ எழுந்திரு. ஆமென், ஹல்லேலூயா. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட என்று சொன்னார். அவருக்கு ஒன்றும் புரியல.
எழும்ப முடியாமல் தானே 38 வருஷமா இங்க கிடக்கிறேன். இல்லைன்றால் நான் என்னைக்கோ போய் அந்த குளத்துல கையை வச்சு அல்லது தண்ணீரை தொட்டு சுகமடைந்திருப்பேனே. அதையெல்லாம் கூட யோசிக்கல. இந்த இயேசு சொன்ன வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்ட அவன் உடனே அந்த மனுஷன் என்ன செய்கிறானா, அவன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். தேவனால் சுகமடைந்து சுகத்தை பெற்று இயேசு சொன்ன வார்த்தையினாலே நீ எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்ற மாத்திரத்திலே அவன் விடுதலை பெற்று தேவ பிரசன்னத்தினாலே அவன் தொடப்பட்டு தேவனுடைய வார்த்தையின் வல்லமையினாலே தொடப்பட்டு அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள். பாருங்க தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் விசாரிக்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாயா? உனக்கு விடுதலை வேண்டுமா? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? ஆம், இப்படியெல்லாம் நம்மிடத்துல கேட்டு செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு துணையா இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது மார்க் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17 முதல் 27 முடிய சில வசனங்கள்ல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இந்த வசனத்துல 17 முதல் 21 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. வாசிக்கப்பட்ட பகுதியிலே நீங்கள் கேட்ட வசனத்துல புரிந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இங்கே ஒரு பிசாசினாலே, பொல்லாத ஆவினாலே அலக்கழிக்கப்படுகிற ஒருவனை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே சென்றாலும் அந்நாட்களிலே திரளான கூட்டம் அவருக்கு பின்னே போய் கொண்டிருந்தது. அந்த கூட்டத்தின் நடுவிலே ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, என் மகன் இப்பேற்பட்ட பொல்லாத பிசாசினால அலக்கழிக்கப்படுகிறான். அந்த ஆவி அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்கழித்து, ஆமேன், அவனை அலக்கழிக்கும் பொழுதெல்லாம் அவனுக்குள்ளே அவன் வாயிலிருந்து நுரை தள்ளும், பல்லை கடிப்பான். ஆமேன், அவன் சோர்ந்து போனவனாய் காணப்படுவான். அது மட்டுமல்ல, சில நேரங்கள் அவனை தீயிலும் கூட அதை கொண்டு போய் தள்ளுவிடும். பொல்லாத வியாதியிலிருந்து இவனுக்கு விடுதலை கிடைக்க நம்முடைய சீடர்களிடத்தில் கேட்டேன், ஆனால் அவர்களால் கூடாமல் போயிற்று. நீங்க உங்களால ஏதாவது முடியுமா என்று சொல்லி ஆண்டவராக இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பு நிறைந்த தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பொல்லாத ஆவி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே, கர்த்தரை பார்த்த உடனே அலக்கழித்து அவரை தரையில விழப் பண்ணி நுரை தள்ளி புரண்டு, ஆமென், அப்படியே அலக்கழித்தவனாக அந்த பொல்லாத அவன் ஆவி அவனை விட்டு ஓடுகிறதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அவருடைய தகப்பனை விசாரிக்கிறான். என்ன கேட்கிறாரு? இப்பேற்பட்ட பொல்லாத ஆவி இவனை பிடித்து கொண்டு இப்படி இவனை அலைக்கழிப்பது எவ்வளவு காலமாய் நடக்கிறது என்று. ஆமென், ஹல்லேலூயா. இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று? எத்தனை வருஷம் நடக்குது சொல்லுங்க. அவ்வளோ நாம் கூட சில நேரங்களில் நம்முடைய பலவீனத்தில் வைத்தியரிடத்தில் செல்லும் பொழுது, வைத்தியரிடத்துக்கு போகும் பொழுது அவர் சொல்வார், கேட்பார், எவ்வளோ நாளா தலைவலி, எத்தனை நாளாக உனக்கு இப்படி நடக்கும்? How long it is there in your body? உன்னுடைய சரீரத்தில் எத்தனை நாளா இப்படிப்பட்டதானே ஒரு சுகவீனம் என்று விசாரிப்பார்கள் அல்லவா? அதே போல கர்த்தர் பரம வைத்தியர், ஆமென், நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர் விசாரிக்கிறார். எவ்வளவு காலமாக உங்களுடைய அன்பு மகன் இப்படி இருக்கிறார் என்று விசாரிக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு தகப்பன் சொன்ன வார்த்தை, சிறு வயது முதற்கொண்டே இப்படி இருக்கிறான், இப்பொழுது அவன் சுகமாகிவிட்டான். வசனம் 27 சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கலாம். வசனம் 27. இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். இயேசு
அந்த நுரை தள்ளி கீழே அலைக்கழிக்கப்பட்டு விழத்தள்ளப்பட்டு கீழே புரண்டு கிடந்த அந்த மகனை இயேசு கையை பிடித்து அவரை தூக்கி விடுகிறதை பார்க்கணும். அவனை தூக்கி விட்டு அவனை எழுந்திரு என்று சொல்லி, ஆமென், அவன் கையை பிடித்த மாத்திரத்தில் அவன் எழுந்தான் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு மிஞ்சிய பொல்லாத ஆவிகள் நம்மை அலைக்கழிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, ஆமென், பெற்றோர்களை பிள்ளைகளை அலைக்கழிக்கிறதுக்கு பார்க்கிறோம். ஆமென், குடும்ப சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறது, குடும்பத்தின் நிம்மதியும் சந்தோஷத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென், பலவீனங்களினாலும் சுகவீனங்களினாலும் பிரச்சனைகளினாலும் பொல்லாத ஆவிகள் அநேகரை அலைக்கழிக்கிறது. அநேக ஆண்டுகளாக கர்த்தர் விசாரிக்கிறார், உங்களுடைய குடும்பத்தில, உங்கள் வீட்டிலே, உன்னுடைய சரீரத்திலே எவ்வளவு நாளாக இந்த வியாதி இருக்கிறது, எவ்வளவு நாளாக இந்த பிரச்சனை இருக்கிறது, எத்தனை வருஷமாக நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் விசாரிக்கிறார். நம்முடைய வேலை என்ன? அவர் விசாரிக்கிறவரானபடினால், ஆமென், அவரிடத்துல நாம் தெரியப்படுத்த வேண்டும், நாம் அவருக்கு சொல்ல வேண்டும். சொன்னால் நிச்சயமாய் நமக்கு விடுதலை. பிரியமானவருடைய பிள்ளைகளை, ஒரு முறை வேதத்தில் வாசிக்கும் பொழுது லூக்கா 18ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களிலே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு ஏழை விதவை தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நியாயாதிபதியிடத்திலே போகிறதை பார்க்கிறோம். அந்த நியாயாதிபதி வெகு நாள் வரைக்கும் அந்த ஏழை விதவைக்கு வழக்கு விசாரிக்க அவனுக்கு மனமில்லாதிருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன் என்று கேட்டீங்கன்னா, அந்த தலைவனுக்கு அல்லது அந்த நியாயாதிபதிக்கு உள்ள குணம் எப்படிப்பட்ட குணம்னு கேட்டீங்கன்னா, அவன் தேவனுக்கும் பயப்பட மாட்டார், மனுஷரையும் மதிக்க மாட்டான். தேவனையும் மனுஷனையும் மதியாத ஒரு மனிதனாயிருந்தான். யாரை குறித்து அவனுக்கு கேர் இல்லை, பயம் இல்லை. அப்பேற்பட்டவங்க கிட்ட போய் ஒரு விதவை விசாரணைக்காக சென்றிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒன்று அறிந்திருந்தால், நான் தொடர்ந்து அவரிடத்துல போய் சொல்லுவேன், நான் தொடர்ந்து என் பிரச்சனை அவரிடத்துல போய் சொல்லுவேன், என் வழக்க சொல்லுவேன், கண்டிப்பா எனக்காக அவர் விசாரணை நடத்துவார், அவர் என்னை விசாரிப்பார், இந்த வழக்கை தீர்ப்பார் என்று சொல்லி இரவும் பகலுமாய் போய் அந்த நியாயாதிபதியின் இடத்துல, அந்த அதிகாரி இடத்துல போய் சொல்ல வேதம் சொல்லுகிறது, தொந்தரவு செய்தார் என்று இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, இரவும் பகலாக தொந்தரவு செய்கிறது. இது நிமித்தமாக வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம், 5 வாசிப்போம். வசனம் 5 முதல் 8 முடிய. இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்திலே கேட்பதிலே, கர்த்தரிடத்திலே நாம் கெஞ்சுவதிலே, ஜெபிப்பதிலே ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. அந்த விதவை எப்படி தன்னுடைய பிரச்சனைக்கு அந்த நியாயாதிபதி இடத்துல கொள்ளாதவனாகிய அவனிடத்துல ஆமென் போராடி வெற்றி பெற்றாலோ, இரவும் பகலுமாய் சென்று தன் வழக்கை சொல்லி 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 பாருங்க, கடைசியில் அந்த மகன் இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். அவர் இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து நம்மை தொந்தரவு செய்யக்கூடாதபடிக்கு நாம் இறங்கி வழக்கை விசாரிப்போம், நியாயம் செய்வோம் என்று சொல்லி நியாயம் செய்கிறதை பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார் இந்த இடத்துல, பொல்லாத அவனே அந்த ஸ்திரீக்கு இறங்கி நியாயம் செய்கிறான். அந்த நீதிபதி நியாயம் செய்கிறான். ஏனென்றால் அந்த ஸ்திரீயுடைய தொந்தரவு தாங்க முடியும். அப்படி இருக்க நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரமபிதா தம்மிடத்தில் பொறுமையோடு கூட கேட்கிறவர்களுக்கு, விசுவாசத்தோடு காத்திருக்கிறவர்களுக்கு அவன் நியாயம் செய்ய மாட்டாரோ? கண்டிப்பாக நியாயம் செய்வார். என் தேவன் விசாரிக்கிற தேவன். நம்முடைய தேவைகளை என்னதென்று அறிந்து அதை குறைகள் எல்லாம் நிறைவாக்கி தேவன் நம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறவராயிருக்கிறார்.
இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்கள் குறைகளை நிறைவாக்க, உங்கள் பலவீனங்களை நீக்க, உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்ட இன்றைக்கு இந்த செய்தியை உங்கள் காதுகள் கேட்க செய்கிறார். அவரிடத்துல சொல்லுங்க, கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க, என் தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ஆம், வேதம் சொல்லுகிறபடி கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால நம்முடைய எல்லா சுமைகளையும், நம்முடைய எல்லா குறைகளையும், நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் நாம் சுமப்போம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த நாளிலே தேவனிடத்தில் இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்வோமா? தேவனிடத்திலிருந்து நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை காண்போமா? கண்டிப்பாக தேவன் இந்த நாளிலே உங்களுக்குரிய எல்லாவற்றையும் சந்தித்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களோடு இருந்து தேவன் உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி மகிமைப்படுத்துவாரா. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரா. ஆமென்.